ஆனால் சமகாலத்தில் அந்த பக்குவம் இல்லை, அந்த நடத்தை இல்லை. அது இல்லாமல் மோசமான நடைமுறைகள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. பண்பையும் பக்குவத்தையும் யார்கிட்ட இந்த முன்மாதிரியாக பெறணும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெறணும். லக்கது கான, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி இருக்கின்றது என்றால், அந்த முன்மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சிரிப்புல, ரசூலுல்லாஹ்வுடைய உடுத்தல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சில, ரசூலுல்லாஹ்வுடைய தலை வாறுதல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பு அணிவதில் எல்லாத்திலையும் அந்த பண்பு இருந்தது. ஆனால் இன்று அந்த பண்பாட்டை கிள்ளி எறிந்து விட்டு, இல்லை அள்ளி எறிந்து விட்டு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், யாருடைய பண்பை இன்று வளர்கின்ற பிள்ளைகள் தொடர்கிறார்கள் என்றால், இன்று வளர்கின்ற பிள்ளைகள் தொடர்கிறார்கள் என்றால், பட நடிகர்கள் நடிகைகளுடைய பண்பாட்டை சுமந்து சீரழிகிறார்கள். ஒரு தாய் தன்னை பாதுகாப்போடு அணிய வேண்டிய ஆடைக்கு மாற்றமாக அந்த ஆடை மாற்று கலாச்சாரத்துக்கு ஒப்பாக அணிகிறாள் என்றால் அங்கே பண்பாடு வராது, அங்கே அசிங்கம் வரும். ஒரு மகன் அழகான முறையில் ஆடை அணிய வேண்டியவன், அழகான முறையில் தலைவார வேண்டியவன், மாற்று கலாச்சாரத்தோடு தன்னுடைய தலையையும் ஆடையும் அசிங்கப்படுத்துகிறான் என்றால் அவனை பார்த்து நல்ல பண்புள்ளவன் சொல்ல மாட்டான், ஒரு காடை என்று சொல்லுவான். நல்ல பண்புள்ள பிள்ளைய முகத்தை பார்த்து நல்ல புள்ளப்பா, அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு கேட்டால் போதும், இன்னார மகன் ரோட்டில் வைக்க மாட்டான், இன்னார மகன் ரோட்டில் வைக்க மாட்டான், உடனே பள்ளிக்கு போயிடுவார். எப்போ பார்த்தாலும் குர்ஆனோட தான் இருப்பார், நல்ல வார்த்தையை தான் பேசுவார். ஆனால் நம்முடைய பிள்ளைகள்லாம் எப்போ பார்த்தாலும் என்ன செய்யுது, குர்ஆன் இப்போ கையில் எங்கனவாப்பா குர்ஆனுக்கு என்ன தெரியாது, பெரிய எந்த மட்டும் என்ன ஐஃபோனோடு தான் அலைஞ்சு தெரியுது, ஸ்மார்ட் போனோட தான் அலைஞ்சு தெரியுது. எப்போ பார்த்தாலும் போன என்ன செய்யுது, தள்ளி 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 அதுக்குள் இருக்கிற அசிங்கத்தை பார்த்து பண்பும் பக்குவம் இல்லாமல் நாரி போகின்ற சமூகமாக நாட்டம் எடுத்திருக்கின்றது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதனால் வளரும் பருவத்திலேயே வாழ்க்கையை இழந்து போகின்ற நிறைய செய்திகளை கேள்விப்படுகிறோம், துஷ்பிரயோகங்கள் கேள்விப்படுகிறோம், கருக்கலைப்புகளை கேள்விப்படுகிறோம், அநியாயங்களை கேள்விப்படுகிறோம், வீணாக உயிர்களை மாய்த்துக் கொள்வதை கேள்விப்படுகிறோம். இதெல்லாம் சிறந்த பண்போடு வளராதன் காரணமாக வருகின்ற விளைவுகள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய உறவுகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, எங்களை நாங்கள் பக்குவப்படுத்தி நல்லோர்களாக வாழ்ந்து இந்த உலகத்திலும் கண்ணியம் பெற்று நாளை மறுமையிலும் கண்ணியம் பெற வேண்டுமென்றால் மலர்ந்த முகத்தோடு, நிறைந்த பண்போடு, சிறந்த வாழ்க்கையோடு, அழகான குணநலங்களோடு, விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு, நீதி நியாயத்தோடு இந்த உலகத்தில் வாழுவோம் என்றால் நிறைய பேர் மதிப்பார்கள், நிறைய பேர் கௌரவிப்பார்கள். அந்த கௌரவம் அந்தஸ்துகளெல்லாம் சில பொழுது இந்த உலகத்துடையும் இருக்கும், நாளை மறுமையிலும் எங்களுக்கு அது ஒன்று சேர்ந்து வரும். ஏனென்றால் எங்களுடைய நல்ல பண்பால் தான் நாங்கள் சுவனத்து மனிதர்களா நரகத்து மனிதர்களா என்று கூட தீர்மானிக்கப்படுறோம். தெரியுமா அவளுக்கு? நம்முடைய நல்ல பண்பால் தான் சுவனத்து மனிதர்களா அல்லது நரகத்து மனிதர்களா என்று தீர்மானிக்கப்பட்டோம். அதில் ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு ஜனாசா சுமந்து செல்லப்படுகின்ற பொழுது மக்கள் அவர் நல்லவர் நல்லவர் என்று புகழ்ந்தால் அவர் சுவர்க்கத்து மனிதர் என்று அடையாளப்படுத்தினார். நாமெல்லாம் மௌத்தாக வேண்டியிருக்கின்றது. நம்முடைய மரணத்துக்கு பிறகு ஜனாசாவை அடக்கினத்தோடு முடிஞ்சிருந்து யாரும் இருக்கக்கூடாது. நம்முடைய ஜனாசாவை அடக்கி பல நாட்கள் அல்ல பல வருடங்கள் சென்றாலும் ஒரு நல்ல மனுஷனை இழந்திருக்கிறேனே. உலகத்தில் பண்பை சுமந்த ஒரு மனிதன், பண்பாட்டோடு வாழ்ந்த ஒரு மனிதன், நேர்மை நியாயத்தோடு வாழ்ந்த மனிதன், அந்த நல்ல மனிதன் இன்றும் இருக்க வேண்டுமே என்று நாம் பேசுவோமா இல்லையா? ஏனது அவரோட பண்பு உலகத்தில் பரிணமிக்குது, அவருடைய பக்குவம் உலகத்தில் விசாலத்தன்மை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படியான தன்மைகள் நமக்குள் இருக்கும் என்றால் நிச்சயமாக மறுமையிலும் வெற்றி பெற முடியும்.
அப்படிப்பட்ட பண்பையும் பக்குவத்தையும் சுமந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனது குறைகளையும் உங்கள் குறைகளையும் மன்னித்து பண்பையும் பக்குவத்தையும் சுமந்து பண்பாட்டால் பக்குவம் பெற்று இந்த உலகிலும் கண்ணியம் பெற்று நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் உயர்ந்த பதவிகளோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தில் நுழைவதற்கு இந்த பண்பாடு துணையாக நின்று, ஏனென்றால் நன்மைகளை நெருக்கின்ற பொழுது நல்ல பண்பாடுதான் கனமாக வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்களே, அந்த நல்ல பண்பாடு நன்மை தட்டுக்கு கனமாக எங்களுக்கு உதவியாக இருந்து சுவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.